Happy day. Welcome to Stock Insights. Stock marketல long term loss-ஆ இல்லாம ஒரு நல்ல profit பார்க்க முடியுமா? இதுக்கு world top investor-ஆன வாரன் பஃபட் கொடுக்கிற ஒரே பதில் The Intelligent Investor. பெஞ்சமின் கிரஹாம் எழுதின இந்த புக் தான். வாரன் பஃபட் அவரே சொல்லியிருப்பாரு, என் லைஃப்ல நான் பண்ண பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த புக்கை வாங்கினதும் கூட. இந்த வீடியோல இந்த புக்கோட டாப் 3 கோல்டன் ரூல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரூல், இன்வெஸ்டர் வெர்சஸ் கேம்ப்ளர். நீங்க ஒரு இன்வெஸ்டரா இல்ல கேம்ப்ளரா? கிரஹாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்க்கெட்ல 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர். ஒரு ஹவுஸ வாங்கறதுக்கு முன்னாடி பில்டிங் ஒர்க் எப்படி இருக்கு, பேப்பர் ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி தான் வாங்குவாங்க. அதே மாரிதான் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்பெனியோட பிசினஸ நல்லா ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸ்பெகுலேட்டர் அதாவது கேம்ப்ளர், நியூஸ பார்த்தோ இல்ல யாராவது டிப்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி டைரக்டா வாங்கிடுவாங்க. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ஏறிடும்னு. இதுல நம் கிரஹாம் ஒரு ட்ரூ இன்வெஸ்டரா தான் இருக்க சொல்லியிருக்காரு. 2வது ரூல், மிஸ்டர் மார்க்கெட். இந்த மிஸ்டர் மார்க்கெட்ன்றது தான் ஸ்டாக் மார்க்கெட். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு கிரஹாம் ஒரு அழகான ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஷேர் மார்க்கெட்டை ஒரு மனுஷனா நினைச்சுக்கோங்க. அதான் அந்த மிஸ்டர் மார்க்கெட். அவருக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியா வந்து இந்த ஷேர் பிரைஸ் நல்லா ஹை பிரைஸ்ல இருக்கு, வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு. இன்னொரு நாள் செம டிப்ரெஸ் ஆகி அதே சீப் ரேட்டுக்கு விற்க வருவாரு. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா மார்க்கெட்டோட மூட் ஸ்விங் பேச்ச கேட்க மாட்டாங்க. அவர் டிப்ரெஸ்ட் ஆகி சீப்பா விற்க வரும்போதுதான் ஸ்மார்ட் பையர்ஸ் அதை போய் வாங்குவாங்க. இங்க நம்ம ஒரு ஸ்மார்ட் பையர்ஸா தான் இருக்க சொல்றாரு கிரஹாம். 3வதா மார்ஜின் சேஃப்டி. இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்டும் கூட. இப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அதுல ஹெவி ட்ரக்ஸ் எல்லாம் பயணம் செய்யணும். ஸோ அப்ப அந்த ஹெவி ட்ரக்ஸோட வெயிட்டோட டபுள் த டைம்ஸ் தான் அந்த பிரிட்ஜ் இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அந்த கேப் அவங்கள சேவ் பண்ணும். அதே மாதிரிதான் ஒரு ஷேர் பிரைஸோட உண்மையான விலை 100 rupeesனா அது 100க்கு வாங்கக்கூடாது. மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி 75, 70 வரும்போதுதான் வாங்கணும். அந்த 30 rupees கேப் தான் நம்மளோட சேஃப்டி குஷன். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஜஸ்ட் ஸ்டாக் பிரைஸை மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது. பேக் எண்ட்ல அவங்களுக்கு எப்படி பிசினஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்கணும். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பயப்படக்கூடாது. அது லோ பிரைஸ்ல வந்திருக்கு, ஸோ டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி தான் பை பண்ணணும். இது மாரி சிம்பிள் ஃபினான்ஸ் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.